ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 28, வசனங்கள் 16 20 வரை. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு படித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் மேலே பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அவர் மேலே சென்றது போல மீண்டும் வருவார். அவர் வரும் வரைக்கும் நீங்கள் இந்த உலகிற்கு சாட்சிகளாயிருங்கள் என்பதுதான் இந்த பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் கேள்விப்பட்ட பிரபலமான ஓவியர் லியோனார்டோ டா வின்சி, அவரை பற்றிய ஒரு செய்தி இது. அவர் இந்த உலகின் மிகப்பெரிய பிரபலமான ஓவியர் என்றால் அது மிகையாகாது. அவருடைய பல படைப்புகள் இன்று மக்களால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவருடைய பெருமையை இந்த உலகுக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் டா வின்சி அவர்கள் ஒரு ஓவியம் வரைவதற்காக அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்தார். என்ன ஓவியம், அதன் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும், அதனுடைய அடிப்படை வரைபடம், அதாவது அவுட்லைன் என்று சொல்வார்களே, எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்தார். செய்து வைத்துவிட்டு தன்னுடைய சீடர்கள் பல பேர் இருந்தார்கள். அதில் ஒருவரை அழைத்து, தம்பி, நீ வந்து இந்த படத்தை முடி என்றார். இந்த ஓவியத்தை நீ தீட்டு என்று சொன்ன உடனேயே அவனுக்கு வேர்க்க ஆரம்பித்தது. உடல் எல்லாம் முதலிழக்க ஆரம்பித்து விட்டது. அவன் சொன்னான், ஐயா, என்னால் உங்கள் முன்னால் இந்த படத்தை வரைய முடியாது, என்னை விட்டு விடுங்கள், எனக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று சொன்னானா. அப்போது டா வின்சி சொன்னாராம், இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக என்னோடு நீ இருக்கிறாயே, என்னோடு இருந்தும் உன்னால் இதை முடிக்கக்கூடிய ஒரு உந்துணர்வு வரவில்லையா என்றார். ஆமன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்றைய விழாவின் பொருள். இயேசு 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களை ஒன்றாக இணைத்து அவர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்க்கையின் நெளிவு சொழிவுகளை எல்லாம் அவர் கற்றுக் கொடுத்து, உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வரும். எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் வந்ததோ, எவ்வாறு நான் அதை எதிர்கொண்டேனோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் என் சீடனாய் இருப்பதனால் இந்த துன்பங்களும் துயரங்களும் வரும். ஆனால் அவைகளை நீங்கள் தாங்கிக் கொண்டு அதற்கு சான்றாக திகழ்ந்து நீங்கள் வாழ வேண்டும். அவ்வாறு சான்று பகர்ந்து வாழ்ந்தால் என்னுடைய உண்மையான சீடர்களாக நீங்கள் இருக்க முடியும் என்று என்ற உண்மையை அவர் அப்பட்டமாக வெளிப்படுத்தினார். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தி பணிவாழ்வு என்பது ஒரு தொடர் ஓட்டம் போல, ரீலே என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஓட்டப்பந்தயத்தில் ஒருவர் ஓடுவார், முன்னால் ஒருவர் நின்று கொண்டிருப்பார். இவற்றின் கையில் உள்ள பேட்டர் என்ற ஒரு குச்சியை கொண்டு போய் அவரிடம் கொடுக்க வேண்டும். அவர் எடுத்துக்கொண்டு ஓடுவார். இப்படியாக 4 பேர் ஓடி அந்த ஓட்டத்தை நிறைவு செய்வார்கள். இதற்கு பெயர்தான் தொடர் ஓட்டம் என்பது. ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் கூட ஒரு தொடர் ஓட்டம் போல என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, இந்த தொடர் ஓட்டத்தில் ஒருவர் நின்று விட்டாலோ, கீழே விழுந்து விட்டாலோ, உடல் வலி, கால் வலி என்று படுத்து விட்டாலோ இலக்கை அடைய முடியாது, வெற்றி பெற முடியாது. கால்கள் கலந்து போனாலும் அதனை அடைய முடியாது. ஆக இவைகளெல்லாம் கடந்து துணிவோடு அந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ சீடத்துவ வாழ்வு. அன்பிற்குரியவர்களே,
பவுலடியார் கூறுகின்றார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே, கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன் என்று கூறுகின்றார். மேலும் வசனம் 14 பார்க்கிறோம், பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகின்றேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அந்த பரிசாகும் என்கிறார். ஓட்டத்தில் ஓடினால் பரிசு உண்டு, விவிலியம் கூறுகிறது. நற்செய்தி வாழ்க்கையிலும் அந்த தொடர் ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக ஓடி முடிக்கின்ற பொழுது இறைவன் நமக்கான பரிசை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் விண்ணேற்பு காட்சியை நம் மனக்கண் முன்னால் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர் பணியில் விண்ணேற்பு காட்சியை கொடுக்கும் செய்திதான் என்ன? முதலாவது, வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார். இரண்டாவது, இயேசு கொடுத்த அந்த இறைப்பணி அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதாகும். எவ்வாறு சான்று பகர்வது என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். முதலாவதாக, ஆண்டவர் இயேசுவின் படிப்பினைகளை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக, எவ்வாறு இயேசு தன்னுடைய படிப்பினைகளை சீடர்களுக்கு கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு சீடரும் ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவரும் பிறருக்கு அந்த இயேசுவின் படிப்பினைகளை கொண்டு சேர்ப்பதன் மூலமாக இயேசுவுக்கு சான்று பகர முடியும். இரண்டாவது, படிப்பினைகளை கொண்டு சேர்ப்பதோடு நின்று விடாமல் அந்த படிப்பினைக்கு ஏற்ற விதமாக ஒருவர் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆக படிப்பினைகளை போதிப்பதன் மூலமாகவும் அந்த போதித்த படிப்பினைகளின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாகவும் நாம் உயர்ந்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழ முடியும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். தான் விண்ணுக்கு செல்லும் காலம் வந்தவுடன் அதனை அறிந்த இயேசு தன் சீடர்கள் தனக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான படிப்பினையை அவர் கூறுவதை நாம் பார்க்கலாம். இது இயேசுவின் கடைசி விருப்பம் கூட என்று எடுத்துக் கொள்ளலாம். இறுதி, தி லாஸ்ட் வில் என்று கூறுவார்களே, ஒருவர் இறக்கும் தருவாயில், நம்மை விட்டு பிரியும் தருவாயில், அல்லது பணி நிமித்தமாக பல மாதங்கள் பல ஆண்டுகள் வெளிநாடு போவதற்கு முன்னதாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று பெற்றவர்களுக்கும் மனைவி கணவன் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து விட்டு போவது போல இறைமகன் இயேசு தான் விண்ணுக்கும் போக போகிறேன் என்பதை தெரிந்தவராய் அந்த செய்திகளை கொடுத்து விட்டு போவதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, அவர் கூறுவது என்ன? விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விண்ணிலும் மண்ணிலும் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் மட்டும் வைத்துக் கொள்வேன் என்று இயேசு சொல்லவே கிடையாது. அவர் கூறுகின்றார், அந்த அதிகாரத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்று எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ நாட்டை ஆளுகின்றவர்கள் பதவி கிடைத்தவுடன் அது எனக்கு மட்டும்தான் என்ற பதவியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு காலகட்டம். அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத மனநிலை, வெற்றி பெற்றவுடன் நான் தான் என்று நினைக்கின்ற ஒரு மனநிலை, எனக்கு மட்டும்தான் என்ற ஒரு சுயநல உணர்வு, இவைகளை எல்லாம் இயேசு தூக்கி எறிகின்றார். தன் தந்தை தனக்கு கொடுத்த அதிகாரத்தை தான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை தன் சீடர்களோடு பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அவர் கூறுகின்றார், தன்னுடைய சீடர்களுக்கு சில கடமைகளை அவர் கொடுப்பதை பார்க்கலாம். என்னென்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு? முதலாவதாக, எல்லா மக்களினத்தாரையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மக்களினத்தாரையும், தன் ஜாதிக்காரன் மட்டுமல்ல, தன் இனக்காரன் மட்டுமல்ல, கிறிஸ்தவன் மட்டுமல்ல, எல்லா இனத்தாரையும், உன்னோடு வாழ்கின்ற எல்லாரையும் என்னுடைய சீடராக்குங்கள். எல்லாரையும் என் சீடராக்குங்கள் என்றால் எல்லோருக்கும் போய் திருமணத்துக்கு கொள்ள என்பது அல்ல. என்னுடைய போதனைகளை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சீடர்களாவார்கள். அப்ப எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்பது முதல் அதிகாரம் கொடுக்கின்றார். இரண்டாவதாக, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களுக்கு கட்டாயப்படுத்தாமல் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்ற அதிகாரத்தை கொடுக்கின்றார். மூன்றாவது அதிகாரமாக, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். ஏதோ ஒரு குளத்துல போய் இறக்கி விட்டு திருமணம் கொடுத்தாச்சு, இவருக்கு முழு ஞானம் கொடுத்தாச்சு என்று விரட்டி விடுவது அல்ல.
அல்லது குழந்தையாக இருந்த பொழுது திருமணம் கொடுத்து விட்டோம் நீ கிறிஸ்தவன் என்று சொல்வது அல்ல. மாறாக நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். 3 அதிகாரத்தை இறைவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 அதிகாரத்தையும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொண்டு பணிவாழ்வு வாழ்கின்ற வேளையிலே ஆண்டவர் அவ்வாறு பணி செய்கின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கின்றார் என்பவர்களே. என்ன உத்தரவாதம்? இந்த பணியினை நிறைவேற்ற நான் உங்களோடு இறுதி நாள் வரையிலும், அதாவது உலக முடிவு வரையிலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறுகின்றார். God will be with us என்று மட்டுமல்ல, நம் வாழ்வின் இறுதி வரையிலும், உலக இறுதி வரையிலும் இந்த பணியை தொடர்ந்து செய்கின்ற ஒவ்வொருவர் கூடவும் அவர் உடன் இருந்து வழி நடத்துவேன் என்ற ஒரு அற்புதமான உத்தரவாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த அழைப்பை பெற்றவர்களில் பல பேர் ஒன்று இறைவார்த்தையை மட்டும் போதிப்பதில் குறியாக இருக்கின்றார்கள். சில பேர் அதை வாழ்ந்து காட்டுகின்றார்கள். இறைப்பணி என்பது என்ன அன்பிற்குரியவர்களே? வெறும் போதிப்பது மட்டுமா? நிச்சயமாக அல்ல. போதிப்பின் பிரகாரம் வாழ்ந்து காட்டுவது, இந்த இரண்டும் பின்னி பிணைந்து வாழ வேண்டும் என்று கூறியவர்களே. போதனையும் போதனைக்கேற்ற வாழ்வும் அவர்கள் வாழுகின்ற பொழுதுதான் உண்மையான இறை செய்தியானது அந்த மக்களுக்கு போய் சேருகிறது அன்பிற்குரியவர்களே. இயேசு வெறுமனே போதித்துக் கொண்டு செல்லவில்லை. வெறும் இறை வார்த்தையை மட்டும் அவர் போதிக்கவில்லை. நாம் நன்றாக அறிவோம். விவிலியம் கூறுகிறது, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார். சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார். அது அவருடைய வாழ்க்கையில் வார்த்தையும் இருந்தது, வாழ்க்கையும் இருந்தது அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், நான் பணி பெற அல்ல, பணி புரியவே வந்தேன். அதிகாரத்தை எனக்காக பயன்படுத்த அல்ல, அதிகாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு எல்லா மக்களுக்கும் நன்மைகள் தரக்கூடிய நபர்களாக, சீடர்களாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியினைத்தான் அவர் கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே. அதன் அடையாளமாகத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய இறுதி ராவுணவு வேளையிலே ஆண்டவர் இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கழுவி வாழ்ந்து காட்டி, நீங்களும் இவ்வாறு வாழ வேண்டும் என்ற படிப்பினையை அன்றும் கூட அவர் போதித்து வாழ்ந்து சான்று பகர்ந்து சென்றிருக்கின்றார். அந்த பணி வாழ்வைத்தான் அவருடைய சீடர்களாகி நீங்களும் நாங்களும் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் அன்பிற்குரியவர்களே. இந்த கட்டளை அவரோடு இருந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய சீடர்களாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் அவர் கொடுத்த கட்டளையை கடைபிடித்து வாழ, சான்று பகர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படியானால் இந்த கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழலாம். தொடக்கத்தில் அவரோடு இருந்த சீடர்களுக்கு தானே கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதானா என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். நிச்சயமாக இல்லை அன்பிற்குரியவர்களே. நான் சொன்னது போல இது தொடர் ஓட்டம். அன்று அவரிடம் கொடுக்கப்பட்ட அந்த திருத்தூது பணி, சான்று பகர்ந்து வாழும் பணி, அவர்கள் வழி வழியாக வந்த குருக்கள், ஆயர்கள் மூலமாக என்றும் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை தொடர்ந்து செயல்படுத்த நமக்கு கடமை உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்ப திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்குமே இந்த கடமை உண்டு. என்னென்ன கடமை? எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்க வேண்டும் என்ற அதிகாரம் குருக்களுக்கு மட்டுமல்ல, துறவிகளுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்று நாம் அதை செய்வது கிடையாது. எனவேதான் திரு அவை வளராமல் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. இரண்டாவது, திருமுழுக்கு கொடுக்கவும் குருக்கள் மட்டுமல்ல, அவசர தேவைகளில் பொது நிலையினராகிய கிறிஸ்தவர்களாகி நீங்கள் கூட திருமுழுக்கு கொடுக்கலாம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரத்தை இறைவன் அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். குருக்களுக்கும் ஆயர்களுக்கும் பணி குருத்துவத்தின் மூலமாக விசேஷமாக கொடுத்திருந்தாலும் பொது குருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கும் அந்த அழைப்பு உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவதாக, ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் அதனை கற்பிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே திருமுழுக்கு பெற்று அழைக்கப்பட்ட நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடமைகளை செய்ய வேண்டும்,
மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக நாம் வாழும் சமுதாயத்தில் எத்தனையோ மக்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்கி அதன் மூலம் அன்பு கட்டளை நிறைவேற்றி முடங்கி போயிருக்கின்ற, உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இருப்பிடம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் மத்தியில் மனிதாபிமானம் உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அவர்களுக்கு உதவிகள் புரிய வேண்டும். அவர்களுக்கு புது வாழ்க்கையையும் ஒரு நம்பிக்கையையும் நாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் இந்த விண்ணேற்பு விழாவில் இறைவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆம் அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இறைவனை அறிவிக்க, போதிக்க கடமை உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நாம் வாழும் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமது மதத்தை கடைபிடிக்க, அதனை போதிக்க, அதை வாழ்ந்து காட்ட நமக்கு உரிமை வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு சில மத வெறியர்களால் அந்த அதிகாரங்கள் பறிக்கப்படும் ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். வட மாநிலங்களிலே பல இடங்களில் கிறிஸ்தவர்கள் ஒருக்கள் மட்டுமல்ல, பொது நிலையினரும் இந்த கிறிஸ்து கொடுத்த கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவதற்காக பல துன்பங்கள், துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் ஓடி ஒழிந்தாலும் கிறிஸ்துவின் போதனைகளை அறிவித்து கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, துன்பத்தை கண்டு அவர்கள் கலங்கவில்லை, துயரத்தை கண்டு அவர்கள் பயப்படவில்லை, வேத கலாவலையை கண்டு அவர்கள் ஓடவில்லை. அப்படியே ஓடி ஒழிந்தாலும் நற்செய்தியை அறிவிக்க ஓடினார்களை தவிர உயிரை காத்துக்கொள்ள இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நமக்கும் அதே கடமை உண்டுதானே? அந்த கடமையை நிறைவேற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரான்சிஸ் அசிசியார் ஒரு வார்த்தையை கூறுவார், preach if you need use words. போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். வார்த்தை இல்லாமல் எப்படி போதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழலாம். போதிப்பது என்பது வார்த்தை ஜாலம் தானே, வார்த்தைகளை பயன்படுத்துவது தானே. எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை கூறுகிறார் பார்த்தீர்களா? போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் வார்த்தையை மட்டும் போதிக்காமல் வாழ்ந்து காட்டுங்கள். வார்த்தையை மட்டும் போதிக்காமல் வாழ்ந்து காட்டுங்கள். அதுதான் இயேசு நமக்கு விட்டு சென்ற அடிச்சுவடு. இயேசுவின் உண்மையான சீடர்களாகிய நாம் அவரை போல வாழ்வோம். தொடக்க கால திருத்தூதர்களைப் போல நாம் வாழ்வோம். அவர்கள் வாழ்க்கையிலும் பலவீனம் இருந்தது, மறுதளித்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக இறுதியில் உயிரை கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார்கள். போதிப்பதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, மாறாக வாழ்க்கையிலும் வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்பேற்பட்ட நல்ல சீடர்களாக, இயேசுவுக்கு சான்று பகர்கின்ற சீடர்களாக நாம் வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர, இறைவன் நம்மோடு வழிநடத்த, நமக்கு தேவையான அருள் ஆசிரியரை தர திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். God bless you.